தமிழ் கவிதையினால எதையும் சாதிக்கலாம். தமிழ் பாவனால இந்த உலகத்தையே எதை வேணாலும் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ப முடியாத சில செய்திகள் கூட உண்டு. பேய் ஓட்டுறது விஷயம். ஔவையார் ஒரு மண்டபத்தில் தங்கி இருந்தாராம். அப்படி தங்கி இருந்த பொழுது அங்க இரவு நள்ளிரவு நேரத்தில் ஏதோ ஆவிகள் வந்து அவரை தொந்தரவு படுத்தின. அது சற்று நேரம் கழித்து ஔவையார் விழித்து பார்த்தார். அந்த ஆவிகள் வருவது தெரிந்ததாம். இரண்டாவது முறையும் அந்த ஆவிகள் வந்தன. அப்பொழுது ஔவைப்பா சொல்லுகிறாள், நீ என்கிட்ட வராத, நீ யார்கிட்ட போகணும் தெரியுமா என்று அந்த ஆவிக்கு கட்டாயிடுகிறார், ஆணையிடுகிறார். ஒரு வெண்பா பாட்டு. அந்த வெண்பாவை 2 தடவை சொல்லி முடிச்ச உடனே அதை மனப்பாடம் பண்ண முடியாத ஒருத்தன் அவன்கிட்ட போய் நீ ஆவித்தனத்தை காமி, கையெழுத்து பிரதி இருக்கு, அதை பார்த்து எழுதுறான். ஒருத்தன் பார்த்து எழுதுறான், பார்த்துக்கிட்டே எழுதுறான், பார்த்த பின்பு எழுதுறான். 3 விதமா எழுத்து இருக்கு. ஓலையை எடுத்த உடனே அதை பார்த்து கொண்டே எழுதுவது, அதை பார்த்து விட்டு எழுதுவது, பார்த்து படித்த விட்டு எழுதுவது. இப்படி எழுத்தாளர்களே பலவிதம் இருந்தார்கள் அந்த காலத்தில். ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டர், ஷார்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபர்ஸ் எல்லாம் அப்படி இருந்தாங்க. பார்த்து கொண்டே எழுத வேண்டுமா? அது ஔவையினுடைய வாக்கு. ஒரு வெண்பா பாட்டை 2 தடவை சொன்ன உடனே மனப்பாடம் பண்ணிடணும். வெண்பா இருகாதி கல்லானை, வெள்ளோரை கண் பார்க்க கையால் எழுதானை, பெண் பால் பெற்றாளே பெற்றாள், பிறர் நகைக்க பெற்றாளே அவளுக்கு எற்றோ மற்ற எற்றோ மற்ற எற்று என்று அந்த ஆலயத்திலே கட்டளையிடுகிறார். அப்படி பாட்டாலே சாதித்த தமிழ்நாடு இறைவனிடத்திலே கேட்டி. ஆகவே இப்படிப்பட்ட இந்த தமிழ் பண்பாட்டை இன்னும் கட்டி காத்து வருகின்ற தமிழ் பேரணிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியின் விழாவிலே செய்யப்படுகின்ற நூல் வெளியீட்டாளர்கள், தமிழரவு பெருமன்றத்தினுடைய சார்பில் ஐயா தமிழர் குரல்பாட்டு எழிவான் அவர்கள் பெற்றுக் கொண்டார். ஆழிப்பேரலையே ஓடிப்போ நூலின் ஆக்கத்திற்கு ஒருதுணை புரிந்த Sir.